ரெண்டு பேரும் என்ன பார்க்கிங்ல இருந்து தடவிட்டு இருக்கீங்க? என்ன கதை? டேய் என்ன கெஞ்சலாம் செய்யற? என்ன இக்ஸானு? என்ன கதை? தலைவரே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மக்களே, அது இதுக்கு பேர் தான் ரொமான்ஸ். ஃபில்லா பாருங்க என்ன கதைன்னு சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, அருமையான ரமலான் நாள் 6 இது. அன்னை வந்து சகருக்கு ஓட்ஸை கம்ப்ளீட்டா தூக்கி விட்டேன். வீட்லயே அன்னை சோறு சாப்பிட மாட்டேன், சகருக்கு பலகாரம் தான் சாப்பிடுவேன். ஆனா இப்ப அன்னை சோறு சாப்பிடுவேனே தவிர ஓட்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேனே தவிர புரோட்டீன் கம்பல்சரியா எடுத்துருவேன். அந்த வகையில சகருக்கு பால்ல புரோட்டீன் பவுடர் கலந்து குடிச்சிட்டு கொஞ்சம் போல சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு ஃபஜ்ர தொழுதுட்டு படுத்து உறங்கினவன் தான். காலையில எந்திக்கவே முடியல, அந்த அளவு காய்ச்சலும் உடம்பு வலியும். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது கூட அண்ணனுக்கு காய்ச்சலும் தொண்டை வலியும் இருக்கு. அண்ணனோட எஃபர்ட்டை பாராட்டி ஒரு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோக்கு வாய்ஸ் ஓவரும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க, தொண்டை ரொம்ப வலிக்கு. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். வீட்லயே இருந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்து வீட்லயே தொழலாம் தான் பார்த்தேன். ஆனா அது சரிப்பட்டு வராது. பள்ளிக்கு போய் தொழுதுருவோம்னு கொஞ்சம் வெளியே தலையை காட்டினேன். லொஹர தொழுது முடிச்சுட்டு நம்ம கலையரசனுக்கு இந்த பாக்கெட் ஃபுட் எதுவும் செட் ஆகல. அதனால கோழி கடையில போய் கொஞ்சம் ஈரலை வாங்கி கழுவி போட்டேன். ஆளு தின்னுட்டு ரொம்ப புசிக்கிட்டின்ட்டு ஆயிட்டான். அப்படியே அசருக்கும் டைம் ஆச்சு. அதையும் தொழுதுட்டு நேரம் மக்ரிபுக்கு ஓடிட்டேன். காய்ச்சல், தொண்டை வலி, உடம்பு வலி எல்லாம் இருந்தாலுமே நமக்கு நம்ம பிரியாரிட்டி தான் ஃபர்ஸ்ட். பாருங்க, நேத்துக்கு எனக்கு ஒரு சமோசா கூட கிடைக்கல, இன்னைக்கு 3 சமோசா கிடைச்சிருக்கு பை காட் கிரேஸ். அது மட்டும் இல்லாம நோம்பு கஞ்சியும் கிடைச்சிட்டு. பாருங்க, ஒரு பையன் உடம்பு சரியில்லாம ஒரு சமோசாக்கு இவ்வளவு எஃபர்ட் போடானா, யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறவங்க லவ் பண்ணிட்டு இருந்தா உங்க பாய் ஃப்ரெண்ட் எவ்வளவு எஃபர்ட் போடும். நல்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு எஃபர்ட் போட சொல்லுங்க. நான் பட்ட துன்பத்தை அவங்களும் படட்டும். பா, இதை சொன்னவன தான் ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஆனா ரெண்டு சைடுல இருந்து எஃபர்ட் வரணும். நீ வீட்டுல சும்மா இருந்துட்டு அவனை எஃபர்ட் போடுன்னா நக்கு. தலைவரே ஓகே, இது நமக்கு தேவையில்லாத டாபிக். பள்ளிக்கு போயிட்டு வரத்துல மாத்திரையும் நம்ம போனு கேஸ், டெம்பர், கேமரா லென்ஸ் எல்லாம் இத்து போய் கடந்து எல்லாத்தையும் போய் மாத்திட்டு வீட்டுக்கு வந்து எசா தொழுது முடிச்சோம்னா கரண்ட் போயிட்டு சரி வரும்னு பார்த்தா வந்த பாடு இல்ல. எல்லா வீட்லயும் கரண்ட் இல்லன்னு பார்த்தா எங்க ரூம்ல மட்டும் தான் கரண்ட் இல்ல. கீழே போய் வாட்ச்மேன் என்னன்னு கேட்டா டோன் ஆன் தான். கரண்ட் பில்லையும் ப்ராப்பரா கட்டிட்டோம். டிவிக்கு போன் அடிச்சா அவனுங்களும் எடுக்க மாட்டேங்கானுங்க. நல்ல வேலை மேப்ல பார்த்து ஒரு புண்ணியவனுக்கு கால் பண்ணோம், அவர் எடுத்தாரு. அவரை கான்டாக்ட் பண்ணது டேப்பர் தான். அதனாலதான் அவனுக்கு கொஞ்சம் தடவை கொடுத்து அப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருந்தேன். Why are you gay? Who says I'm gay? You are gay. தலைவரே நீங்களும் உங்க நண்பன் மூல நல்ல வேலை செஞ்சினா தடையை கொடுத்து அப்ரிசியேஷன் பண்ணுங்க. அப்படியே அப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆளு வந்துட்டாரு. மேல போய் கரண்ட் இருக்கான்னு பாக்க சொன்னாரு. போய் பார்த்தா இவனை காணோம். எவன? கலையரசன. பூனைக்கு எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் புத்தி தெருவுக்கு தான் போகும் போல. கீழே பார்க்கிங்ல நின்றுட்டு இருக்கோம். ஜம்முன்னு ஆளு பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. தூக்கி 2 குண்டியிலே அடிய போட்டு ஓடல வீட்டுக்குன்னு எப்படி ஓடுறான்னு பாருங்க. நல்லபடியா அவரும் கரண்ட வர வச்சிட்டாரு. வந்தவொடனே நமக்கு உடம்பு சரியில்லாதனால ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு ஆளை நிறைவுபடுத்திக்கிறேன். ஒழுக்க முக்கியம் மக்களே.